நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்தேன்னு நல்ல விஷயங்களை எல்லாமே ஒரு பக்கம் மைண்டில் ஏற்றுன்னு கெட்ட விஷயத்தை எல்லாமே ஒரு பக்கம் டெலீட் பண்ணிடுறாங்க. நம்ம ராஜேஸ்வரின்ற ஒரு விஷயத்தை கான்செப்டே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா அவள் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை. எதுக்கு தேவையில்லாமல் அவ கூட பேச்சை வளர்த்துன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு டெலிவரி வேலை முடிஞ்ச வரைக்கும் அவங்களால என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து பீஸா ஆர்டர் போடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நடக்குதுங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பீஸா ஆர்டர் போட்டது தப்பு இல்லை. அந்த இடத்துல நம்ம மல்லி தான் டெலிவரி செய்ய போகிறாங்க. இப்போ மல்லி மாட்டிப்பாங்களா மாட்டிக்க மாட்டாங்களா, மல்லியோட நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இதே தருணத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்னென்னு கரெக்டாக வந்து டெலிவரி வாங்குறாரு. ஆனால் மல்லியை பார்க்கல. மல்லி ஹெல்மெட் போட்டுனதுனால மல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் வந்து மல்லி எங்கன்னு சொல்லிட்டு கூச்சல் ஒரு பக்கம் இட ஆரம்பிக்கிறாரு. நம்ம அன்னபூர்ணி ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரியே போயிட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேலே நீ வராமல் தான் மாட்டிப்ப, தயவுசெய்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லி வேலையை முடிக்கிற தருணத்தில் அவங்கக்கிட்ட 500 ரூபா அமௌண்ட் சேர்ந்துருச்சு. சரி, ஓகே, 3 மணி நேரம் ஒர்க்கு, 500 ரூபா ப்ராஃபிட், ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, மல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் எங்கே போன மல்லி, என்ன இவ்வளோ நேரம் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே தான் கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைக்கு இவ்வளோ நேரம் போயிருந்தியா, பொய் சொல்லாது என்கிட்ட. நீ என்கிட்ட நிறைய விஷயங்கள் இப்போலாம் மறைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிடிக்கலன்னு சொல்கிற. காசு இருந்தால் தான் மதிப்பா, காசு என்கிட்ட இல்லாதனால தானே இந்த மாதிரி பண்ணுறேன். காசு இருந்ததுன்னா நான் சொல்கிறத கேட்டுன்னு இருந்தப்பல்ல, அப்போ நான் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டேன். ஆனால் இப்போ என்ன ஒரு ஆளாகடா மதிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறார் நம்ம விஜய். என்னடா இது கூத்தா போச்சு, நம்ம விஜய் கஷ்டப்படுறாரே போயிட்டு கிரிஸ்லேயும் ஸ்பேனர்லேயும் கார்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையோடு தான் நான் வேலைக்கு போனேன். ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் ஒரு பக்கம் நம்மளை தவறாக பேசுகிறாரு. இதை எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசின்னு இருக்காங்க. சரி, போனது போச்சு, ஆனது ஆச்சு. சோகன்றது எல்லாருக்கும் வரும், வேதனைன்றது எல்லாத்துக்கும் வரும். அதை எப்படி பேஸ் பண்ணுறோம், எப்படி அதை கடந்து போகிறோம், அதை பொறுத்து தான் வாழ்க்கை ஒரு பக்கம் நம்மளோட நிலையை தீர்மானிக்கும். அதுபோல் தான் நம்ம மல்லி தெளிவாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே கேட்காம, நீ பண்ணது தப்பு மல்லி, இதை என்றைக்குமே நான் ஏற்றுக்க மாட்டேன், இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போகிறாரு. உடனே மல்லி காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எங்கே இருக்கீங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு விஜய். நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து என்னால் வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியல, ஒரு வாய் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது எனக்கு. அதனால தான் நானும் உங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு தான் நான் வேலைக்கு போனேன். மற்றபடி உங்களுக்கு துரோகம் பண்ண நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேலே நீ கஷ்டப்படாத மல்லி, உனக்கு என்ன வேணாலும் நான் இருக்கேன், இன்னும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன், இதுக்கு மேலே என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ஒரு பக்கம் நொந்து போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஸ்மூத்தாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பினாலும் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நாம் கடைப்பிடிச்சே ஆகணுங்க. என்னடா நீ இப்படி மூச்சு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்துக்கிட்டே வீடியோ பேசுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல, எல்லாமே யாருக்காக, ஆடியன்ஸ் உங்களுக்காக மட்டும்தாங்க. சரி, அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா இருந்தேன்னு அம்மா பீஸா வந்திருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக மல்லியும் சாப்பிட்றாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் அன்னபூர்ணி வந்து, இந்த பாரு மல்லி, இதுக்கு மேலேயாவது மாப்பிள்ளை மனசை கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்கோ, அவரு தான் சொல்கிறாரு இல்லை, ஏன் நீ புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பண்ணுற, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சரி, ஓகே, இனிமேல் நான் என்னை மாற்றிக்கிறேன், இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மல்லி என்னடா தப்பு செஞ்சாங்க, மல்லி எந்த ஒரு தப்பு செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்கலாம். எல்லாமே ஓகே தாங்க. ஆனால் விஜய் கஷ்டப்படுறாரு, மல்லி வேலைக்கு போகிறது ஓகே தான். ஆனால் இருந்தாலும் அது விஜய்க்கு கஷ்டமாக இருக்குல்ல. தான் அந்த வீட்டில் ஒரு ஆண்மகனாக இருந்தவங்கள நான் தான் வளர்த்து எல்லாரையும் ஆளாக்கணும், நீ கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டு என்ன இது சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய், நீ சொல்கிறது எல்லாமே ஓகே, வாஸ்தவம் தான். ஆனால் இருந்தாலும் நான் 2 பேரும் வேலைக்கு போனதா, இப்போ வெண்பா படிச்சுன்னு ஒரு ஸ்கூலு, பெரிய ஸ்கூலு, வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டணும். அதுக்கான அமௌண்ட்டு உங்களால் மட்டும் புரட்ட முடியாது, என்னால் மட்டும் புரட்ட முடியாது. அது ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கான டைம் எனக்கு வேணுமா, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் இருக்க முடியுமா? நைட் நேரத்தில் வண்டி ஓட்டுறா, கொஞ்சம் மிஸ் ஆனால் என்ன அவன் சொல்லு பார்க்கலாம். இந்த காலத்தில் எந்த சமயத்தில் நாமளே நல்லா போயின்னு இருந்தாலும் குறுக்க வர்றவன் நல்லா வருவானான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இனியும் ஒரு
பெண் வேறு. எந்த நேரத்தில் யார் வந்து எந்த சமயத்தில் பிரச்சனைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. பிரச்சனையை ஒரு பக்கம் வளர்த்துனே போக முடியாது மல்லி, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம மல்லி இருந்துன்னு சரி ஓகே விஜய் நம்ம நல்லது தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அது போலவே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம மாற்றி தான் ஆகணும். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே அடர்ந்த காடு, பயம் ஒரு பக்கம். இந்த பயத்துக்கு நடுவில் தான் நாம் பயணிச்சுட்டு இருக்கோம். எந்த சமயத்தில் எந்த பக்கம் இருந்து என்ன வரும்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. ஏன்னா இது வந்து அந்தமான் தீவு. இந்த தீவுக்குள்ளே கரடி, புலி, சிங்கம், மான், நிறைய விலங்குகள் எல்லாம் இருக்குது. முக்கியமாக அனகொண்டா இருக்குங்க. அனகொண்டா படம் பார்த்துக்கிறீங்களா, அந்த சைஸுக்கெல்லாம் பாம்பெல்லாம் சுற்றிட்டு இருக்குங்க. ஐயோ வந்துருச்சு. சரி டாட்டா, நான் போய் பாம்பு பிடிக்கணும். நன்றி, வணக்கம்.